ஹாய் மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். நேற்று கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அது காலையில் வேக வைக்கலான்னு. ஆனால் பையனுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஓகே, அதுலேருந்து அரைச்சிட்டு நம்ம வடை செய்வோம்ல, பருப்பு வடை, அதே மாதிரி செய்யலான்ட்டு அதே மெத்தடில் கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதோட பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லை, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அழகாக தட்டி எப்படி நம்ம பருப்பு வடை செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு வேக வச்சிட்டேன். எப்பயுமே வடை போடும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறமாக்கு ஏன்னா உள்ளேயும் வேகணும், அப்போ தான், இல்லைன்னா மேலே மட்டும் கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஆனால் இந்த வடை நார்மலாக கடலைப்பருப்பு வடை செய்வோம்ல, அந்த வடை அதை விட இது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் கலர் மட்டும் சீக்கிரமாக கொஞ்சம் மாறிச்சு. பட் கலர் அப்படி இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சாஃப்டாக ட்ரை ஆகாமல் நல்லா இருந்துச்சு. ஸ்கூலுக்கும் அதை தான் கொடுத்து விட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். அப்படியே நானும் ஒரு வடையை சாப்பிட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செய்யும் போதே சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் பையன் ரெண்டு வடை சாப்பிட்டான். அதுக்கப்புறமாக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டான். அப்புறம் நான் எப்பயுமே காக்காவுக்கு ஒன்று வைப்போம்ல, அது மாதிரி வச்சு